சும்மா பார்த்து நிறைய பேர் லைவ் வராங்க, சரி நம்மளும் ஒரு இடம் போகணும்னு வந்தேன். இஸ்ரேலுங்க வா, இஸ்ரேலு கடகலா கமான். இந்த பையனுக்கு தான் அடுத்த மாதம் பிறந்த நாள் வருது. ஆமாம், இந்த வாய என்ன பிஸ்கட் சாப்பிடு, இந்த அடைச்சி கொடுத்துடு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோக்கு லைக் வந்து ரொம்ப நன்றி. நான் அடிக்கடி வரேன். இப்போ தான் நான் வரேன். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வரலாம். சரி, இனிமேல் அடிக்கடி லைவ் வரேன். நைட்டு போல லைவ் எனக்கு அவ்வளோ போட தெரியும். இப்போ தான் நான் லைவ் போட்டு பழகிட்டு இருக்கேன். சரி, இப்போதைக்கு யாரும் வீடியோ அவ்வளோவா பார்க்கல. சரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவோம். இப்பயும் போட வச்சோம்னா ஒரு 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 வருஷத்தில் பிக்கப் ஆயிருங்களா. என்னோட மகன் நிறைய பேருக்கு தெரியும், 1-2 பேருக்கு தெரியாது. என்ன பண்ணுறாரா? சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா தான் லைவே வந்தேன். சுரேஷ்குமார், அதாவது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி லைவ் வந்து பேசினது கிடையாதா. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க யூடியூப்பில் லைவ் போடு அப்படின்னு. சரி, ஒரு வேளை ட்ரை பண்ணுவோம். நானும் ட்ரை பண்ண வந்தேன். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள். கேக் வெட்டிட்டு மிச்சரு பிஸ்கட்டு சாப்பிட்டுருக்கோம். சுரேஷ்குமார், தென்காசி பக்கம். எந்த ஊர்? பெரிய பெரிய டீம் போகும்போது கரெக்டாக தான் இருக்கும். கற்குடி அருகில், அது எங்கன்னு தெரியல ப்ரோ. நாங்கள் தென்காசி பக்கம் குத்துக்கல் வலசை, இளஞ்சி, செங்கோட்டை ரயில்வே கேட்டு ஃபுல்லாக நாங்கள் வேலைக்கு வந்துடுவோம். புளியரை ஊரில் போனேன். புளியரை தெரியும் ப்ரோ. இளஞ்சியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இளஞ்சி, கணக்கு புள்ள வலசை, குத்துக்கல் வலசை, அந்த ஏரியா ஃபுல்லாக வந்திருக்கும். ஐடி முக்கும்பாங்களா, அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க. ஐடி முக்கை ஒட்டி ஒரு அந்த வீட்டில் வேலைக்கு வந்துருக்கும். ஒட்டாக்குளம். ஓகே ஓகே ஓகே.